Hi friends, welcome back to Birlas Parvai. கார் ஓட்ட பழகுற ஒரு பிகினர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த பயம். அப்போ அந்த பயத்தினாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கார் நம்மளால ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இந்த கார் ஓட்ட பழகிறதையே விட்டுருவாங்க. சரியா? அப்போ இந்த பயத்தை எப்படி நம்ம ரோட்ல டிரைவ் பண்ணும்போது நம்ம அதுல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத ரொம்ப டீடைல்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். பயம் அப்படிங்கிறது என்ன? ஸோ பயம்ங்கிறது எப்போ ஒரு மனிதனுக்கு உருவாகுது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்து மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, நமக்கு நம்மளை மேலே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயம் உருவாகும். அப்போ அந்த பயம் அப்படியே நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கக்கூடாது. அதாவது அந்த பயத்தை நம்ம அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது. சரியா? அப்போ அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணணும், கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது நம்ம மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையை நம்ம அதிகப்படுத்தணும். சரியா? அப்போ அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் தான். சரியா? நம்ம எந்த அளவுக்கு நம்ம டிரைவிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த டிரைவிங் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வரும். சரியா? அப்போ எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு புதுசாக எல்எல்ஆர் போட்டுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். இல்லை நான் எல்எல்ஆர்லாம் போட்டு லைசன்ஸே நான் வாங்கிட்டேன், பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப கேப் விட்டுருச்சு, இப்போ எனக்கு டிரைவிங்கை பற்றி எனக்கு ரொம்ப பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களா நீங்கள் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போது இந்த ப்ராக்டிஸை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் உங்ககிட்ட கார் இருக்குது, ஒரு ஆப்ஷன் உங்கள் கையில் கார் இருக்குது ஆனால் என்னால் ஓட்ட இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த காரை நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் கூட ஒரு நல்ல டிரைவிங் ஓட்ட தெரிஞ்சவங்கள உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஓகே, அது லீகலாகவும் கண்டிப்பாக நம்ம அப்படி தான் நம்ம பண்ணணும். டிரைவிங் ஓட்ட நம்ம பழகும்போது கண்டிப்பாக ஓட்ட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். உங்களை ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணாத ஒரு பர்சனாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க, நீங்கள் ஓட்டுறதை பார்த்துட்டு டே என்னடா இப்படி ஓட்டுற, கண்டிப்பாக உனக்கு டிரைவிங்கே வராது இப்படின்னு உங்களை டீமோட்டிவ் பண்ணுற மாதிரியே யாராவது ஒரு ஆளை நீங்கள் கூட கூட்டிகிட்டே போகாதீங்க. உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தரை நீங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ப்ராக்டிஸ் நீங்கள் எங்கே பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நீங்கள் பண்ணலாம். ஸோ அங்கே உங்களுக்கு எப்போ உங்களோட லெக்கோட கண்ட்ரோல்ஸ் வருதோ, ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் வருதோ, அதுக்கப்புறமா நீங்கள் ரோடில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் கிரவுண்டில் போயிட்டு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆக்ஸலரேட்டர் அண்ட் பிரேக் அண்ட் தென் ஸ்டேரிங் இந்த கண்ட்ரோலை ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? அப்போ அந்த ஓப்பன் கிரவுண்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெஃபரன்ஸை நல்லா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கல்லை ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்ப பெரிய கல்லை வச்சுட்டாங்க, நீங்கள் போய் இடிச்சிட்டிங்கன்னா உங்கள் காருக்கு டேமேஜ் ஆகிற மாதிரியான சைஸில் போய் எதுவும் வச்சுக்கக்கூடாது. நல்ல ஒரு சின்னதாக ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு அந்த கல்லை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும், இல்லை அங்கேருந்து ரைட் எடுக்கணும், இல்லை அந்த இடத்துல யூ எடுக்கணும். ஓகே, இல்லை அந்த கல்லை இடிக்காமல் எப்படி நம்ம டைவர்ட் ஆகிறது ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு, இந்த மாதிரி நிறையா ஒரு எப்படி சொல்ல விர்ச்சுவலான ஒரு டிரைவிங்கை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ ஒரு கிரவுண்டில் போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ரோடுக்கு எடுத்துகிட்டு போங்க. ரோடுக்கு போகும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, காலையில் ஒரு சீக்கிரமாக நீங்கள் போங்க. அதாவது நல்ல ஒரு லைட்டிங் வந்ததுக்கப்புறமா, அதுக்காக ஒரு 4 மணி 5 மணிக்கு போனீங்கன்னா ஸ்டில் டார்க்காக இருக்கும், அதுவும் உங்களுக்கு கஷ்டம் தான். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு ரோடில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிரைவிங் உங்களால் கற்றுக்க முடியும். இன்னொன்று ஒரு பயத்தை உங்களால் போக்க முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்லலாம். ஓகே, அப்போது இன்னொன்று உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒரு இடத்துல பிரேக் பண்ணணும். அப்போது கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட் வழியாக நமக்கு போகிறதுக்கு ரொம்ப பயம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றியே நம்ம எப்போயுமே போயிட்டுருப்போம். அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதுக்கு பயமாக இருக்கா, அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நீங்கள் பழகணும். ஓகே, அப்போ நீங்கள் மார்னிங் போங்க, எப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு டிராஃபிக் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த டைமில் போயிட்டு அதே ஸ்ட்ரீட்டில் 5 தடவை 6 தடவை 10 தடவை அதே ரோட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக போகும். ஒரு சில பேருக்கு ஓவர்டேக் பண்ணுறதுல ஒரு பயம் இருக்கலாம்.
ஓகே, அந்த ஓவர்டேக் பண்ணும்போது பக்கத்தில் அந்த வண்டி வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸராக வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொன்று, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓவர்டேக் பண்ணும்போது அந்த டயரை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, ஓவர்டேக் பண்ணுவாங்க. அந்த பக்கத்து வண்டியோட வீலை பார்த்துட்டே போவாங்க. ஸோ அப்போ உங்களையும் அறியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த உங்களோட கார் வந்து அந்த காரை நோக்கி வந்து உங்களுக்கு போகும். அப்போ ரொம்ப க்ளோஸராக நீங்கள் போயிடுவீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் ட்ராக் ஃப்ரீயாக இருக்கா, உங்கள் ட்ராக்கை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணும். இப்போ ஓவர்டேக் பயமாக இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓவர்டேக்கையே திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி ஹைவேல போகும்போது லேன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கா, நீங்கள் என்ன பண்ணணும், ஹைவேல போயிட்டு லேன் சேஞ்சிங்கை பற்றியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி அதிகமான ப்ராக்டிஸ் வந்து தேவை. ஸோ டிரைவிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு ப்ராக்டிஸில் இருந்து தான் வருது. நீங்கள் வந்து ஒரு 10 நாள் சும்மா நம்ம டிரைவிங் கிளாஸ் போயிட்டோம், 1 hour 10 நாள், அது வந்து கண்டிப்பாக போதுமானதாக இருக்காது. ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம காரில் போயிட்டு இருக்கும் போது ரோடில் ஓரத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு நம்ம காருக்குள்ளே வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். எல்லாருமே நம்ம காருக்குள்ளே உள்ளே வர்ற மாதிரியே நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்போது அந்த ஃபீலை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது? டிரைவிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், ரோட்டில் வந்து ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கங்கிறத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும், நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த கேப்பபிலிட்டி வந்து இருக்குது. அப்போ நம்ம ஓரத்தில் வந்து ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்துட்டாங்களா, நம்ம வர்றதை பார்த்துட்டாங்களா, இல்லை அவங்க வந்து ஒரே பக்கமே பார்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் பார்க்காம கிராஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களோட ட்ராக்ல போயிட்டே இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஓகே, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கிராஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதுக்காக அவங்கள பார்த்துக்கிட்டே ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ப்ராக்டிஸில் பை டிஃபால்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? அதனால அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு ட்ராக் ஃப்ரீயாக இருக்கா, உங்கள் ட்ராக்குக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் சடனாக உள்ளே வர்ற மாதிரி யாராவது இருக்காங்களாங்கிறத நீங்கள் நல்லா மானிட்டர் பண்ணிக்கணும். ஓகே, அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, அவங்க ட்ராக்குக்குள்ளே வர்றதுக்குலாம் நல்ல டைம் எடுத்துக்கும் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி அன்னெசரியான ஒரு தாட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்குள்ளே இருந்து வெளியில் எடுக்கணும். ஸோ அப்போ ஈஸியாக வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, டிரைவிங்கை வந்து ரொம்ப நேசித்து அதை வந்து ஒரு பேஷனேட்டாக நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்ஃபிடென்ட் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு உள்ளே வந்துடும். சரியா? நான் இது உதாரணத்தை சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நம்ம டிரைவிங் ஓட்ட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 4 மணிக்கே நமக்கு வந்து முழிப்பு தட்டிடும். அந்த டிரைவிங் எப்படா 6 மணி ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதை கார் ஓட்ட பழகும் போது எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ளே வந்திருக்கும். அது வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீல் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரோட்டில் ஓட்டும் போது உங்களுக்கும் அறியாமல் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, அடுத்தது வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கும்போது, அதாவது டிவி பார்க்கும் போதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஐடியாவில் இருக்கும்போது கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த இமேஜின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ரியல் டைமை அப்படி நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி தப்பு பண்ணோம், இதை வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னைக்கு காலையில் ஓட்டும் போது இந்த மிஸ்டேக் பண்ணோம், இதை நம்ம இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்குள்ளே வந்து அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணணும். நீங்கள் தப்பு பண்ண அந்த சீனை வந்து உங்களுக்குள்ளே ரீக்ரியேட் பண்ணி அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜினேஷன்லேயே வந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அதே இடத்துக்கு போய் நீங்கள் ஓட்டும் போது அந்த தப்பை கண்டிப்பாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ டிரைவிங் அப்படிங்கிறதே வந்து மிஸ்டேக்ஸில் இருந்து கற்றுக்கிறது தான் வந்து டிரைவிங். அப்போது நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த மிஸ்டேக்கை திருப்பி நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் உங்களால் டிரைவிங்கே பண்ண முடியாது. ஓகே, அப்போ அந்த மிஸ்டேக்ஸில் இருந்து எப்படி நம்மளை திருத்திக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிரைவிங்கில். ஓகே, ஸோ அப்போ அல்டிமேட்டாக நம்ம என்ன சொல்ல வரோம், டிரைவிங் அப்படிங்கிறதே ப்ராக்டிஸ். ஓகே, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பு பண்ணி அதிலிருந்து கற்றுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வர்ற வரைக்கும் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிராஃபிக் இல்லாத ஒரு ரோடுக்கு போங்க, அதுக்கப்புறம் டிராஃபிக்கான ஒரு ரோடுக்கு போங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லோப்பான ஒரு ரோடில் போய் ட்ரை பண்ணுங்கள். இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், போகணும். நீங்கள் போகிற பாதையில் இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது, நான் டேரெக்டாக அதை போய் நான் டச் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஓப்பன் கிரவுண்டு, தென் டிராஃபிக் இல்லாத ரோடு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் போகும்போது அந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். சரியா? அடுத்தது, நம்ம சேனலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிரைவிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம எல்லா சினாரியோ
ஆடியோஸையும் நம்ம வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் நம்ம வந்து போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஜி நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டை வந்து ஒரு கிளாஸ் வைஸ் நீங்கள் போடுங்க, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 இப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக டைட்டிலிங் பண்ணி எங்களுக்கு போட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே பழகி வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது. சரியா? என்னோட பிரின்சிபல், என்னோட பாலிசி என்ன அப்படின்னா, நீங்கள் ரோட்டில் ஓட்டுங்க, என்ன தப்பு பண்ணீங்கிறத கண்டுபிடிங்க, அந்த தப்பை என் சேனலில் வந்து சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அந்த தப்பை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுங்கள். ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலோட ஒரு மோட்டோவே அதுதான். நீங்கள் பண்ணுற தப்புக்கு என்னோட சேனலில் ஒரு வீடியோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்லேயே தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட வீடியோஸ் எல்லாமே பண்ணுறேன். அப்போ அதனால் என்னோட பிளேலிஸ்ட்டில் கார் டிரைவிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து கிடைக்கும். அந்த வீடியோ வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்களோட பயத்தை போக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் உங்களை ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.